ஒரு சில ஸ்டாக்குகள் அந்த பீக்கில் வாங்கின லெவல்ல இருந்து 40% இறங்கி அப்படியேவும் இருக்குது. நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்குது. எந்திரிச்சு மேலே ஆக்டிவாக இருக்க மாட்டேன். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவனை தட்டி எழுப்பு மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு என்ட்ரி ஆகிறோம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு அல்லது ஒரு இன்ட்ராடேட் பண்ணணும்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும். ட்ரிக் ஆனதுக்கு அப்புறம் லாபம் வந்துடும். அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம சில யுக்திகளை கையாண்டு தான் ஆகணும். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குற போது இன்ட்ராடேனாக இருந்தால் நல்ல மொமெண்டம் ஸ்டாக் இருக்கணும். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நல்ல வாலட்டிலிட்டி ஸ்டாக்கு இருக்கணும். ஓகே சார். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கான சில பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஷோர். எதுவுமே தெரியல, சும்மா அப்படியே வாங்கினேன் பண்ணினா அப்புறம் எனக்கு சார் நான் 1,00,000 ரூபா போட்டேன் எனக்கு 30,000 ரூபா குறைஞ்சி போச்சுன்னா எதுவுமே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணால் ஹை ஈல்டட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஓகே. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா ட்ரேடர்ஸுக்கு விட இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. லாங் டேர்ம் அந்த மாதிரி. எஸ், லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். ஓகே. அதில் ஒருத்தர் இருக்கார், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்மார்ட். இப்போ வந்து சில ஸ்டாக்ஸோட பேர்லாம் சொன்னீங்க. இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதே சில பேருக்கு வந்து தெரியாது. அப்படின்றப்போ இந்த சில ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் சரி நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய சில ஸ்டாக்ஸை எப்படி இந்த ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? அதோட அனலிஸ்டிக் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். எப்போவுமே நல்ல மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். எப்போவுமே ட்ரெண்டை பற்றி நிறைய பேசுவோம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி போயிட்டுருக்கு சார்? இப்போ ஜென்ரலாக நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறுது. ஓகே. ஒரு நாளைக்கு ஓப்பனிங்லேயே 300 பாயிண்ட் ஏறிடுறது, மறுநாள் ஓப்பனிங்லேயே 200 பாயிண்ட் இறங்குது. ஸோ எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ மார்க்கெட்டு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே சார். இது என்ன காரணம்? ஒன்று யூஎஸ் பேஸ்டு டேரிஃப் அண்ட் யூஎஸ் அண்டு சைனா டாக்ஸ். இந்த மாதிரி நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ஒரு வார் கிளைமேட். இதனால் என்ன கேட்டீங்கன்னாக்கா ஒரு அன்ப்ரெடிக்ட் ஸ்டேஜில் தான் மார்க்கெட்டு போய்கிட்டு இருக்கு. இப்போது வந்து நம்ம ஓவரால் மார்க்கெட் எடுத்துட்டிங்கனாக்கா இப்போ ரிசல்ட் சீசன். ரிசல்ட்டு நல்லா வந்தாலும் சில பங்குகளை அடிச்சிட்றாங்க. சில பங்குகள் ரிசல்ட்டு சுமாராக கொடுத்தாலும் எதிர்பார்க்கறதுக்கு மேலே ஏறுது. சில நிறுவனங்கள் அவங்களுடைய டிவிடெண்ட் கொடுக்கறதுனால சில ஸ்டாக்குகள் வந்து வேகமாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஒரு சில ஸ்டாக்குகள் அந்த பீக்கில் வாங்கின லெவல்ல இருந்து 40% இறங்கி அப்படியேவும் இருக்குது. நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்குது. எந்திரிச்சு மேலே ஆக்டிவாக இருக்க மாட்டேன். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அவனை தட்டி எழுப்பணும், அது மாதிரி தூங்கிட்டு இருக்குது. சரி, மார்க்கெட் வந்து 2 முறை 21,759 லெவல் பாட்டம் வந்து 2 தரம் நமக்கு சான்சஸ் கொடுக்கும். ஓகே. அந்த 21,800 பிரேக் ஆகிருக்கிற டயத்தில் நம்ம வாங்கி இருந்தால் இப்போ கணிசமான ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் பேசிஸ். ஓகே. ஆனால் இண்டெக்ஸ் ஏறுறது அப்படின்னா நம்ம ஸ்டாக்கு எப்படி இருக்குது? நம்ம ஸ்டாக்கு அந்தளவுக்கு ஏறின அளவுக்கு 20-30% ஏறின அளவுக்கு ஸ்டாக்ஸ் ஏறலை. ஏன்னா அந்த ஸ்டாக்ஸினுடைய தனித்தன்மை, அதனுடைய வர்த்தகம், அதனுடைய அந்நிய முதலீடு மற்றும் உள்நாட்டு முதலீடுக்கு தகுந்த மாதிரி தான் அதனுடைய இயக்கம் இருக்குது. அதனால் இண்டெக்ஸ் ஏறிட்டே சார் ஏன் சார் ஏன் ஸ்டாக் ஏறலன்னு கேட்டால் ரீசன் இதுதான். அதனால் ஓவராலாக இப்போ இருக்கிற ட்ரெண்டு மார்க்கெட் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. புரியுது. இப்போது ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு என்ட்ரி ஆகிறோம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு அல்லது ஒரு இன்ட்ராடேட் பண்ணணும்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும். ட்ரிக் ஆனதுக்கப்புறம் லாபம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம சில யுக்திகளை கையாண்டு தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே ஓகே. இந்த நிலை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இப்போது யூஎஸ் டேரிஃப் ஒரு 90 டேஸ்க்கு பாஸ் பண்ணி வச்சதில் கிட்டத்தட்ட 25-30 நாள் ஆகிடுது. ஓகே சார். அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. நம்மளுடைய அண்டை நாடுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த போர் சமாச்சாரம் சீஸ்ஃபயர்னு சொல்கிறாங்க. திரும்ப மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் லைட்டாக இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுலேயும் ஸ்திரத்தன்மை இல்லை. ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நேற்றுக்கு வந்திருக்கு. 6 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகுந்த குறைவான அளவில் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ஃபால் ஆகிடும்.
ஸோ நம்ம ருப்பியும் ஒரு திருப்திகரமான இடத்துல இருக்குது. ஓகே. டாலரும் நல்ல ஹையிலேருந்து மீடியமாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. மார்க்கெட்டு ஒரு அன்பிரடிக்ஷன் ஸ்டேஜ். ட்ரேடர்ஸு யுக்திகளை அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை கையாண்டு வர்த்தகம் செய்வது ஆரோக்கியம். கண்டிப்பாக. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, நாளைக்கு அதை விற்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா T+1 ஓகே T+3ங்கிற போது இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு மறுநாள் அது ஏறும், ஆனால் விற்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின விலைக்கு வந்து நிற்கிறது. இது மாதிரி ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப ஹைலி வாலட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இருக்கிறதுனால இப்போ மார்க்கெட்டு ஒரு அன்பிரடிக்ட் சூழ்நிலை. கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து இப்போ சூஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இந்த அன்பிரடிக்டபிள் சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி டைமில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி அந்த மொமெண்டம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது? ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையா யுக்திகள் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். சார் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, ட்ரேடிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அவர் சும்மா கேஷுவலாக ஏதோ ஒன்று 2 வாங்கியிருக்கேங்க வச்சுருக்கேன் அப்படின்றாரு. எந்த அடிப்படையில் வாங்கியிருக்கீங்க, எதுக்காக இதை வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னா அதை பற்றி அவருக்கு ஒன்றும் ஐடியா தெரியல. ஓகே. ஒரு நிதர்சனமான ஒரு முடிவுக்கு வரணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, கற்றுக்கிட்டு தான் செய்யணும். கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குறளில் ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்கிற ஆசைப்பட்றேன் எனக்குன்னா, இதில் எங்கேயுமே துணைக்கால் இல்லை, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். எதுலேயுமே யாரையும் நீ துணை கொண்டு நிற்க வேண்டாம்னு பல ஆயிரக்கணக்கான ஆளுக்கு முன்னாடியே நம்ம வள்ளுவர் பெருந்தை ஐயா சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் மார்க்கெட்டை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லேர்ன் அண்ட் ஏர்ன். ஓகே. ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது தெரியாமல் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே. அப்போது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குற போது இன்ட்ராடேனாக இருந்தால் நல்ல மொமெண்டம் ஸ்டாக் இருக்கணும். ஓகே. ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நல்ல வாலட்டிலிட்டி ஸ்டாக்கு இருக்கணும். ஓகே சார். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கான சில பேராமீட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஷோர். எதுவுமே தெரியல, சும்மா அப்படியே வாங்கினேன் பண்ணினானா அப்புறம் எனக்கு சார் நான் 1 லட்ச ரூபா போட்டேன் எனக்கு 30,000 ரூபா குறைஞ்சி போச்சுன்னா எதுவுமே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணால் ஒரு தேங்காய் மார்க்கெட்டில் போய் தேங்காய் வாங்குகிறோம், விற்கிறோம், அதுக்கு ஒரு லாபத்தை வைக்கிறோம், அதுக்கு ஒரு என்ன விலைக்கு வந்தால் நம்ம அசல் எடுத்துக்கணும்னு சொல்லி விற்கிறோம் இல்லையா. இந்த மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் போட்டு 1000 கணக்கில் போட்டுட்டு சிம்பிளாக கம்மிங் என்று போயின்னா இந்த பணம் தர மார்க்கெட்டு இது இல்லை. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் கேட்ட மொமெண்டம் ஸ்டாக் அப்படின்னா ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அந்த ஸ்டாக்கு அன்னைக்கு என்ன வால்யூம் க்ரோத்து, ஓகே, இது மாதிரி சில காரணிகள்லாம் பார்த்து அது ஏதாவது நியூஸ் பேசிஸ் இருக்கா. ஓகே. ரெண்டாவது அந்த ஸ்டாக்கு ஆப்ரேட்டர் ஸ்டாக்காக இருக்கா. ஓகே. ஆப்ரேட்டர் ஸ்டாக்குன்னு ஒன்றும் தனியாக கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுற ஸ்டாக்கு தான் ஆப்ரேட்டர் ஸ்டாக். அதையும் நம்ம ஈஸியாக கணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணினா இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸில் நம்ம ஒரு இன்ட்ராடே உள்ளே போந்து வெளியில் வரலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போது சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிராஸ் ஓவர் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லுவோம். ஸோ இந்த கோல்டன் ஸ்டாக் ஓவர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கு சார்ட் போட்டுக்கிறீங்க. சார்ட்டில் போயிட்டு அதில் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே. அதில் இஎம்ஏ எஸ்எம்ஏ இதெல்லாம் இருக்கும். ஓகே. அதில் போய் நான் இப்போ இந்த கிராஃபில் காமிச்சிருக்கிற மாதிரி 50 டே இஎம்ஏன்னு கொடுங்க, 200 இஎம்ஏன்னு கொடுங்க, ஓகே, அல்லது எஸ்எம்ஏ கொடுங்க. ஓகே. அப்போது அந்த 50 இஎம்ஏ கீழே இருக்கும், 200 இஎம்ஏ மேலே இருக்கும். ஓகே. அந்த 50 டேஸ் இஎம்ஏக்கு மேலே வந்து அந்த 200 டச் பண்ணி அதுக்கு மேலே போனால் அது கோல்டன் கிராஸ் ஓவர் ஸ்டாக். அப்போ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். அது எங்கே இருக்குங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அங்கே போய் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. சார் இந்த ஹை ஈல்டு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஹை ஈல்டட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ஓகே. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா ட்ரேடர்ஸுக்கு விட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. லாங் டேர்ம் அந்த மாதிரி. எஸ், லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம். ஓகே. அதில் ஒருத்தர் இருக்கார், அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். ஓகே. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் கூட சொல்லியிருக்கேன், வேணா இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னாக்கா, ஓகே, 1 லேக்குக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ
பைப்ரிகேட் பண்ணியிருக்கீங்க, டைவர்ஷன் மெத்தடில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதில் வந்து உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ குட் போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும். ஓகே. நல்ல ஸ்டாக் மொமெண்டான ஸ்டாக்காக நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸாக எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற போது ஓகே. அதுக்கு ப்ராஃபிட்னு காமிக்கும் இல்லையா? 1,00,000 ரூபாய்க்கு 1,10,000 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 10,000 ரூபாய் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். ட்ரிம் பண்ணுறது அதுதான் வேறு ஸ்மார்ட் இன்வெஸ்டர். அது மாதிரி இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கேபிட்டல் அப்படியே இருக்கணும். ஸ்மார்ட் இன்வெஸ்டருங்கிறது இதுதான். இந்த கான்செப்டில் நம்ம பண்ணினோம்னாக்கா நமக்கு வந்து நம்மளுடைய லாபம் கணக்கில் இருக்கிறதுனால நமக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. லாபத்தை அப்பப்போ வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வருவாய்க்கான வழி. ஓகே. சரி, இப்போது இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்ட் மாதிரி இந்த லாங் டைம் ஷார்ட் டைம் இன்வெஸ்டருக்கு இந்த டிவிடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சில பேர். ஓகே. அவங்க பார்க்குறதே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஸ்டாக்காக தேடி பிடிச்சி வாங்குவாங்க. அப்போ எல்லா ஸ்டாக்கும் டிவிடெண்ட் கொடுப்பான். சில பேர் 50 பைசா தருவான், சில பேர் 5 ரூபா தருவான். ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 100 ரூபா ஸ்டாக்கு 150 ரூபா ஸ்டாக்கு ஓகே 9% கொடுத்தா அது நல்ல குட் டிவிடெண்ட். ஆமாம். சரி, அதே 1.25 லட்ச ரூபா ஸ்டாக்கு வெறும் 3 ரூபா கொடுத்தா அதுவும் டிவிடெண்ட் ஸ்டாக்கு தான். அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட் எதிர்பார்க்க முடியுமா? சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக. அதனால் இது மாதிரி ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4-5 ஸ்டாக் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஓகே. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 92லேருந்து 192 இந்த ப்ரைஸ் பேண்டில் தான் இயற்கை லோக்குள்ள ஸ்விங் இருக்குது. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 120 ரூபாய்க்கு நீங்கள் வந்து அது வாங்கி இருந்தால் ஓகே அதுக்கு டிவிடெண்ட்டு இப்போ 8 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 100 ரூபா ஸ்டாக்குக்கு 800 ரூபானா 1000 ஸ்டாக் வாங்கியிருந்தா எப்படின்னு பார்க்கணும். அந்த ஸ்டாக்கு வருஷத்துக்கு கிராஜுவலாக தான் ஏறும். பட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 10% 15% டிவிடெண்ட் வந்துடுது. இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. பட் குட் ஸ்டாக்ஸாக இருக்கணும். பெசைட்ஸ் நல்ல மோமெண்டம் இருக்கணும். புரியுது. அந்த ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸை பார்த்து நல்ல குவாலிஃபைட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அதை அனலைஸ் பண்ணணும். இது மாதிரி இன்னும் 2-3 உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கெயில், கோல் இந்தியா, பிபிசிஎல், இது மாதிரி நிறையா இருக்குது ஸ்டாக்ஸ். ஓகே சார். அது மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இதுதான் வந்துங்க டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ வந்து சில ஸ்டாக்ஸோட பேர்லாம் சொன்னீங்க. இப்போ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதே சில பேருக்கு வந்து தெரியாது. அப்படின்றப்போ இந்த சில ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டுருவாங்க. எப்போவுமே வந்து நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸும் சரி நல்ல டிவிடெண்ட்டும் தரக்கூடிய சில ஸ்டாக்ஸை எப்படி இந்த ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது சார்? அதோட அனலிஸ்டிக் ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ் இது நமக்கு வந்து எங்கே போய் பார்க்குறது? ஆப்பை நான் ப்ரமோட் பண்ணலை, பட் ஈஸியாக பார்க்கறதுக்காக சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு நல்ல கேபிட்டலைசேஷன் இருக்கணும். ஓகே. பிஇ வந்து அரௌண்டு 35 அரௌண்டு இருக்கணும். ஓகே. தொடர்ந்து 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு மேல் விற்பனை, லாபம், வருவாய், அதுக்கு கூட டிவிடெண்ட்டு கொடுக்கணும். தொடர்ந்து ஒவ்வொரு காலாண்டுகள்லேயும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டருடைய பங்களிப்புகள் அதே அளவு அல்லது அதுக்கு கூடுதலாக இருக்கணும். எல்லாத்த விட முக்கியமாக டெப்ட் ஃப்ரீயாக இருக்கிற கம்பெனியாக பார்க்கணும். அப்படி இருந்தாலும் நான் பிளட்ஜட் கம்பெனியாக பார்க்கணும். அதனுடைய ப்ரைஸ் பேண்ட் பார்க்கணும். 52க்கு ஹியர் ஹை லோ பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த CAGRன்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி அதில் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்கு தான் ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ். அது நம்ம ஸ்க்ரீனர் ஆப்பில் போய் பார்க்கலாம். அல்லது நீங்கள் கூகுளில் போய் ஹிடன் ஜெம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தாலும் சில இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது ட்ரேடிங்ட்டு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. புதுசாக வரவங்க போகிறாங்க, நியூ கமர்ஸ் இருக்காங்க, ஆல்ரெடி ட்ரேட் பண்ணியிருக்கவங்களாம் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தெரியாது. ஒரு ஃபார்மெட் இருக்குது, ஒரு டிசிப்ளின் இருக்க ட்ரேடிங்கில் அப்படின்றப்போ சில பேருக்கு வந்து அந்த ஃபார்மெட்டும் தெரிய மாட்டேது. ஏன்னா தானே ட்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் இது போய் கடைசியாக முடியாது லாஸ்ட்டில் போய் தான் ஆக்கறாகுது. ஸோ ஆக்சுவலாக ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டிசிப்ளின்னு அதை பற்றிங்க நீங்களே சொல்லிட்டீங்க. ட்ரேடு டிசிப்ளின்ட்டு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், விவரமாகவும் சொல்கிறேன். இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே விழிப்புணர்வுக்கான கருத்துக்கள் தானே தவிர நான் எந்த பங்கையும் வாங்கணும் விற்றுருங்கணும் நான் சொல்லலை. சில உதாரணங்களுக்காக சொல்லியிருக்கேன். ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் அண்டு மணி மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி இன்ட்ராடே பண்ணுறேன், இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன், அல்லது ஸ்மார்ட் ட்ரேடிங் பண்ணுறேன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பண்ணல, அப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே.
திடீர்னு இன்டர்டே பண்ண வேண்டியது, அதில் கிடைக்கலனாக்கா ஸ்விங் ட்ரேடிங் போக வேண்டியது, ஸ்விங் ட்ரேடிங்கில் கொஞ்சம் இறங்கினோன்னா விற்க வேண்டியது, விற்றுட்டாக்கா அவன் ஏறுவான். ஆமாம், அப்படியே போய்ட்டு அப்போ வந்து ஐயோ நான் வாங்கினா இறங்குது, விற்றா ஏறுது. ஏறுது. இது காமன் ஸ்லோகன். ஆமாம். ரெண்டாவது ஒருத்தர் ஒன்று பண்ணுறாருன்னு நினச்சி நம்ம பண்ண முடியாது. அவர் என்ன ஐடியாவில் பண்ணியிருக்காரு, அவர் என்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாரு, அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாருன்னு நமக்கு தெரியாது. பங்குச்சந்தையில் எழுந்தவர்கள் வேணால் சொல்கிறது வெளியில் தெரிகிறதே தவிர, பங்குச்சந்தையில் சம்பாதித்தவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, என்னுடைய ஃபாலோயர்ஸும் இருக்காங்க. ஆனால் அது வெளியில் தெரிவது இல்லை. காரணம், இழந்தவர்கள் அவர்களுடைய சிரமத்தை சொல்கிற போது அடிப்படையான காரணங்கள் அவங்க எந்த யுக்தியும் கையாளல. டைம் மேனேஜ்மெண்ட்டும் பார்க்குறதில்ல, மணி மேனேஜ்மெண்ட்டும் பார்க்குறதில்ல. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அந்த சப்போர்ட் பார்க்குறதில்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதில்ல, டிமாண்டு பார்க்குறதில்ல, சப்ளை பார்க்குறது கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ப்ரீத்திங் டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். எப்போ நமக்கு ஒரு டிமாண்ட் ரைஸ் ஆகுறதோ அங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்க சான்சஸ் இல்லை, மார்க்கெட் கொடுக்கலன்னா இன்றைக்கி பேசாமல் விட்டுடணும். எதையோ நான் வாங்கியே ஆகணும், ஏதோ நம்ம விற்கணும் அப்படின்னு தான் லாஸ் தான் வரும். கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைய பேர் லேகே ஆகுறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் தாங்க மணி மேனேஜ்மெண்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருந்தால் அருமையான லாபம் கிடைக்கும். தேவையான அளவு லாபத்தை நீங்கள் நிர்ணயிக்கணும். ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே உண்டு. இன்டர்டே இல்லை, எல்லாமே டெய்லியே ரிவார்டும் கிடைக்காது. ரிஸ்க் ரிவார்டு ரெண்டும் இருக்கும். அப்போ ரிஸ்க் ரிவார்டு உங்களால் எவ்வளோ தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத ரிஸ்க்கை நீங்கள் தான் ஜஸ்டிஃபை பண்ணணும். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலேக்க ஓரளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும். எல்லாத்தோட இன்னொரு விஷயம் என்ன முக்கியமானு கேட்டிங்கனாக்கா, டைம் மேனேஜ்மெண்ட்டில் நினச்ச டயத்தில் போய் பண்ணக்கூடாது. மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஸ்டாப் லாஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல் தான் மணி மேனேஜ்மெண்ட். கண்டிப்பாக. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக இருந்து நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு செய்கிறது ஒரு ஆரோக்கியம். கண்டிப்பாக சார். ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகணும். நியூஸ் அப்டேட் இருக்கணும். சரி, நீங்கள் நிறைய வாட்டி சொன்னது பார்த்தீங்கன்னா பை அட் லோ அண்ட் செல் அட் ஹைன்ற வார்த்தை நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் இப்போது மார்னிங் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சில பேர் வந்து மார்னிங்கே வந்து ஹையாக இருக்கிற ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. அது மேபி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சில ஸ்டாக்ஸ் வந்து சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லோவில் இருக்கும். அது ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கொடுக்குற அளவுக்கு ஹைக் போகும். அப்படின்றப்போ சில ஸ்டாக்ஸ் வந்து போகாது, அது லோலே இருக்கும், இல்லை இன்னும் லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லேக் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எதை பை பண்ணுறது அப்படின்ற ஒரு ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ இதை வாங்கலான்ட்டு. பட் வந்து பிகினிங்கில் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன்றவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆவாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சார் ஆக்சுவலாக வந்து மீனிங்? இப்போது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை முறையாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு சப்போர்ட்டு அண்டு ரெசிஸ்டன்ஸு தெரியணும். அதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபிபோனசி, அதுக்கு என்னென்ன டைம் ஃப்ரேம், இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எடுத்த உடனே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர வேண்டாம். முறையாக கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. பண்ணினதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அப்டேட் பண்ணுங்க. காலையில் எழுந்தோன்னா பல் தேய்ச்சின்ட்டே நம்மளுடைய செல்லில் குளோபல் மார்க்கெட்டு, நம்ம இந்தியா மார்க்கெட்டு என்ன இருக்குங்கிறத ஒரு 10 நிமிஷம் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இன்றைக்கி இப்படி தான் மார்க்கெட் இருக்கும், இன்றைக்கி நமக்கு ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் ஒரு ட்ரெண்ட் ஆஃப் தட் மார்க்கெட். ரெண்டாவது, இந்த ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட் தெரிஞ்சால் அடுத்தது நீங்கள் செக்டார் பாருங்க. இன்றைக்கி என்ன செக்டார் ஆக்டிவாக இருக்கும், அந்த செக்டாரில் என்ன ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க. அதுக்காக எல்லா ஸ்டாக்கும் போய் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ டெலிகம்யூனிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா பாரதி ஏர்டெல்லும் இருக்குது, ஐடியாவும் தான் இருக்குது. இதனுடைய வேகம் எப்படி இருக்கும், அதனுடைய வேகம் மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத நாம் தான் கெஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் கிடைச்சா தான் நீங்கள் ட்ரேடு பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் நான் இன்ட்ராடே பண்ணுறேன், F&O பண்ணுறேன். இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, சார் நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன். சரி, ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறீங்கன்னா அவர் எதையுமே பார்க்க மாட்டேன்றார். ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஏதோ வாங்கினா சார் 5000 போட்டேன், வந்தால் ஒரு 7000 வரட்டும், இல்லைன்னா 5000 இப்படிங்கிற ட்ரெண்ட் இஸ் நாட் குட்டு. ஆப்ஷன்ஸே மேக்ஸிமம் கேரி ஓவரே பண்ணக்கூடாது. ஆப்ஷன் நல்ல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்கணும். ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏடிஎம்மா, ஓடிஎம்மா, ஐடிஎம்மா பார்க்கணும். அதில் வந்து டைம் டிகே இருக்குது, இல்லைன்னா 0 ஆகிடும். ஈக்விட்டிக்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் நீங்கள் 100 வாங்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் 70,000 வேணும் பணம். இதில் 7,000 இருந்தால் போதும். ஆனால் இது உத்தரவாதம் கிடையாது. அது இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கான ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாகவும் சரி, ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. Taste the Daily.
நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619.